நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கீதையிலுள்ள இந்த ஸ்லோகம் பகவான் பண்ணும் அவதாரங்களின் பயனை கூறுகிறது. சாதுக்களை ரட்சிப்பதற்காக, துஷ்டர்களை முடிப்பதற்காக பகவானுடைய அவதாரங்கள். திருமால் அப்படி செய்த அவதாரங்கள் எண்ணிறந்தவை. அவைகளுக்குள் ஸ்ரீ ராமாவதாரம் தனிச்சிறப்பு கொண்டது. ராமன் என்றாலே சத்தியம், நேர்மை, நிதானம், கருணை, சாந்தி இவைதான் நம் மனத்துக்கு ஞாபகம் வரும். யாருக்குத்தான் இக்குணங்கள் பிடிக்காது? யாருடைய வாழ்க்கையிலும் இக்குணங்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை இனிக்கிறது. நம் வாழ்வு இனிதாக இருக்க யாரேனும் முன்னோடியாக இருந்து வாழ்ந்து காட்டியிருந்தால் அதை பின்பற்றும் இன்பமே அலாதிதானே. ராமனை பின்பற்றுவது அலாதியான இன்பம். ராமனின் பாதையில் செல்ல வேண்டும், நன்மை கிட்ட வேண்டும். பாதையில் செல்லுவதென்றால் அவன் நடந்து காட்டின பாதையில், அவன் சென்ற பாதையில். பாரத தேசத்தில் வடக்கே இருக்கும் அயோத்தியிலிருந்து தெற்கு கூடியில் இருக்கும் திருப்புல்லானி ராமேஸ்வரம் வரை ராமன் நடந்தான். அவ்விடங்களை தரிசித்தோம் என்றாலும் ராமனின் பாதைதான். அவன் வாழ்ந்து காட்டிய பாதையில், நன்மை விளைவிக்கும் பாதையில் நாமும் நடந்தால் அதுவும் நமக்கு நல்லதுதானே. ஆங்கிலத்தில் சொல்லுமா போலே ராமன் நடந்த பாதையில் ஜியாகிரபிக்கலி, கல்ச்சுரலி, பிலசாபிக்கலி இந்த 3 விதத்திலேயும் அவன் பாதையில் நடக்கலாம். ராமன் 11,000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தான். கடைசி நாள் சரையூ நதியிலே குப்தார் காட் என்னும் இடத்தில் இறங்கி ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்ப போனான். அயோத்தியில் ஒருத்தரும் மிச்சமில்லை. ராமனுடைய குழந்தைகளான லவகுஷர்கள் தான் இருந்தார்கள். பட்டம் சூட்டி கொண்டார்கள். அவர்கள்தான் இந்த நகரத்தையே மறுபடியும் ஆள் கூட்டி நிர்மாணம் பண்ணி உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். ராமனுடைய அயோத்திக்கு பெருமை சேர்ப்பது சரையூ நதி. நீங்கள் இப்போது சேவித்துக் கொண்டிருப்பதும் அந்த நதியைத்தான். நம் பின்புலத்திலே தென்படுகிற உயர்ந்த கோபுரங்கள் அதுதான் குப்தார் காட். ரகசியமாக ராமன் மறைந்த இடம். சரையூ நதியில் இறங்கி ராமன் வைகுண்டத்துக்கு போன இடம். என்றுமே பகவான் பிரிகிறான், நமக்கு மிக நெருங்கியவர் பிரிகிறார் என்னால் ஓலம் கேட்கும், அழுகை கேட்கும், துன்பம் பெருகும். ஆனால் அந்த நாளிலே எங்கும் துன்பம் இல்லை, எல்லாவிடத்திலும் இன்பம் நிறைந்தது. ராமன் பிரிந்த போது இன்பமா, சிரிப்பா, மகிழ்ச்சியா, சரியாக இல்லையே என்று தோணலாம். ஏன் அப்படி நிகழ்ந்தது தெரியுமா? ஒருத்தரக்கூட மிச்சம் விடாமல் இவ்வூரிலே இருந்த அனைவரையும் ராமன் தன்னோடு வைகுண்டத்துக்கு அழைத்து போனான்.
கேட்க வியப்பாக இருக்கும். ஆனால் நம்மாழ்வார் அறுதியிடுகிறார். கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. என்ன கருணை ராமனிடத்தில் இருந்தால் அயோத்தியாவாசிகள் அனைவரையும் தன்னோடு அழைத்து போயிருப்பான். ஆகையால் தான் அன்று இன்பம் நிலவித்து ஊரில் துன்பமில்லை. சரையு சிரித்தாள், அயோத்தி மகிழ்ந்தது, ராமன் ஆனந்தப்பட்டான், மக்களெல்லாரும் களித்தார்கள். அவர்கள் களிப்பில் நாமும் கலந்து கொள்ள வேண்டும். ராமனுடைய கடைசி நாளை பார்த்தோம். அது அத்தியாயத்தினுடைய கடைசி. ஆனால் கடைசியை பார்த்த நமக்கு ராமன் பிறந்ததை காண வேண்டாமா? வளர்ந்ததை காண வேண்டாமா? நடந்ததை காண வேண்டாமா? அவசியம் செய்ய வேண்டும். அவன் இருந்த இடம், வாழ்ந்த இடம், காட்டிய இடம் ஒன்றொன்றுமே புண்ணியம் தரக்கூடியவை, நம் பாவங்களை போக்கக்கூடியவை. ஆகையாலே இன்று தொடக்கமாக ராமனின் பாதையிலே சென்று ராமாயணத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் ஒன்றொன்றிலும் இருந்து ஆங்காங்கு நடைபெற்ற கதைகளை நாமும் அனுபவித்து வால்மீகியின் கண்ணோட்டத்தோடே, ஹனுமானின் வேகத்தோடே, சுக்ரீவனின் அன்போடே, இலக்குவனின் தொண்டு மனப்பான்மையோடே, பரதனின் காதலோடே, சீதையின் பெருமிதத்தோடே, அயோத்தியா வாசிகளுடைய கனிவோடே, ராமனின் அனுக்கிரகத்தோடே அவன் பாதையில் செல்வோம். வாரீர், இன்பமயமான பாதை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராமன் பிறந்த புண்ணிய கஷேத்திரமாம் அயோத்தியை அடைந்துள்ளோம். அங்கண் நெடு மதில் புடைசூழ் அயோத்தி என்று குலசேகராழ்வார் பாடுகிறார். அபராஜிதா, அயோத்தியா என்றெல்லாம் ஸ்ரீ வைகுண்டத்துக்குத்தான் பெயர். அந்த பெயரையே தாங்கி இருக்கிறது அயோத்தி மாநகரம். இக்ஷ்வாகு குலத்து மன்னர்கள் இதை தலைநகரமாக கொண்டுதான் ஆட்சி புரிந்தார்கள். ராமனுடைய பிறப்பிடமாம் அயோத்தி, இதை வலம் வருவது, பிரதட்சணம் செய்வது புண்ணியம் தரும். இன்று நாம் அனைவரும் சேர்ந்து அயோத்தியா பரிக்கிரமா மேற்கொள்ள போகிறோம். என்ன கேட்கிறீர்களா? பரிக்கிரமா என்றால் அயோத்தியை சுற்றி இருக்கும் பாதையில் ஓரோரிடமாக வணங்கி கொண்டு, மனதால் ராமனை நினைத்து கொண்டு, வாயால் ராமநாமத்தை பாடிக்கொண்டு நடந்து கொண்டே போகப் போகிறோம். அதே போல அயோத்தியை சுற்றி ஓடும் பாதை. இங்கே 2 விதமான பரிக்கிரமாக்கள் சொல்லப்படுகின்றன. முதல் சுற்று பெரிய சுற்று, சுமார் 42 கிலோமீட்டர் சுற்று. சின்ன சுற்று சுமார் 16 கிலோமீட்டர்கள். அவரவர்களுக்கு சக்தி இருக்கும் அளவுக்கு பரிக்கிரமா செய்யலாம். இன்று நாம் வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் உள்ளத்தால் வலம் வரலாம் அல்லவா? அனைவரும் ஓர் நிமிடமாவது மனத்தால் எழுந்திருந்து அயோத்தி பட்டணத்தை வலம் வரப் போகிறோம். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே வலம் வரப் போகிறோம்.
இந்த பாதையில் இருக்கும் அனைத்து இடங்களையும் சிறிது சிறிதாக பார்க்க போகிறீர்கள். இன்னைக்கு வலம் வரும் வேகத்தில் பார்ப்பீர்கள். மெதுவே அடுத்த நாள் அனைத்தையும் உள்புகுந்து போய் பார்க்கலாம். வெறுமே காலால் மட்டும் நடக்காமல் கீழே விழுந்து நமஸ்கரித்தே பரிக்கிரமா பண்ணுகிறார்கள். ஓரிடத்தில் கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறார்கள், தலைப்பட்ட இடத்தில் எழுந்து நிற்கிறார்கள், மறுபடியும் நமஸ்கரிக்கிறார்கள், அடுத்து தலைப்பட்ட இடத்தில் எழுந்து நின்று தண்டவத் பிரணாம்னு சொல்லுகிறோம், தண்டவத் பரிக்கிரமான்னு சொல்லுகிறார்கள். அந்த பரிக்கிரமாவை உங்களோடு சேர்ந்து நானும் இப்போது செய்வதில் பெரும் பாக்கியம் கொண்டிருக்கிறேன். அயோத்தியா பரிக்கிரமா தொடங்குகிறது. கனகபவன் சீதை, ராமன் ஆகியோரின் அந்தப்புரம். இங்கே தங்கத்தாலான சிங்காதனத்தில் சீதாராமர்கள் பெரிய மூர்த்தியோடே எழுந்தருளி உள்ளார்கள். இங்கே தசரத பவனம். இங்குதான் தசரதன் ஆண்டு வந்த சிம்மாசனம் இருந்ததாம். கல்யாணம் முடிந்து சீதாராமர்கள் இங்குதான் வந்து பல்லக்கோடு இறங்கினார்களாம். இதோ சிறு குன்றின் மேல் ஹனுமான் கடி 50-60 படிகள் ஏறினால் ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கும் திருக்கோயில். வால்மீகி பவனம். வால்மீகி, லவகுஷர்கள் ஆகியோர்களின் விக்கிரகங்கள். ராமாயணத்தின் 24,000 ஸ்லோகங்களையும் இங்கு தரிசிக்கலாம். லக்ஷ்மண் காட். லக்ஷ்மணன் இங்கிருந்துதான் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு புறப்பட்டு சென்றார். அம்மாஜி மந்திர். நம் தமிழக பாணியில் தென்திசை கட்டடக்கலையின்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேர்ந்து கட்டியிருக்கும் ஸ்ரீராமர் கோயில். இதுதான் வெகு அழகிய குப்தார் காட். கோப்ரதார தீர்த்தம்னு சொல்லுவார்கள். அயோத்தியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கிருந்தே ராமன்
வைகுந்தத்துக்கு புறப்பட்டார். சரயு நதி, வாசிஷ்டி, நேத்ரஜா என்றெல்லாம் பெயர் பெற்ற புண்ணிய நதி. பரத் பவன், இது பரதன் இருந்த இடம். மேலே வசிஷ்ட குண்டம், இங்கு வசிஷ்டாச்சாரியருடைய யஜ்ஞபூமி. வசிஷ்டர் ராமலக்ஷ்மணர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த இடம். கீழே வசிஷ்ட குண்டம் ஆகியவை உள்ளன. இப்படி பரிக்கிரமாவில் இன்னும் எத்தனையோ இடங்கள் உள்ளன. அனைத்தையும் நீங்கள் எப்போது அயோத்திக்கு சென்றாலும் அவசியம் தரிசிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஸ்ரீராம அனுயாத்திரையின் 2வது நாளாக அயோத்தியை வந்து அடைந்துள்ளோம். அயோத்தி பட்டணம் எத்தனையோ விதங்களில் சிறப்பு வாய்ந்த பட்டணம். ஆழ்வார்களாலே பாடப்பட்ட 108 திவ்யதேசங்களில் ஒரு முக்கியமான திவ்யதேசம். முக்தி அளிக்கும் க்ஷேத்திரங்களுள் முதல் க்ஷேத்திரம் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரவதி. இது 7 க்ஷேத்திரங்களும் முக்தி தரும் க்ஷேத்திரங்கள். அதுல முதல் க்ஷேத்திரமே அயோத்தியா. அயோத்தி பட்டணத்துக்குள் சென்று அதனுடைய பெருமையை காண்பதற்கு முன்பாக அயோத்திக்கு முன்பாய் ராமனை எதிர்பார்த்து காத்திருந்த சரயு நதி கரைக்கு வந்துள்ளோம். இந்த நதி அயோத்தி பட்டணத்துக்கே பெருமை சேர்க்கிறது. இந்த நதியின் தெற்கு புறத்தில் தான் பட்டணம் அமைந்துள்ளது. சரயுங்கிற நதியின் அந்த பெயருடைய காரணத்தை முதல்ல பார்ப்போம். சரயு நதிக்கு 3 முக்கியமான திருநாமங்கள் உள்ளன. நேத்ரஜா, வாசிஷ்டி, சரயு. நேத்திரம்னா கண்ணு. நேத்ரஜா கண்ணிலிருந்து பிறந்தவள். பகவானுடைய திருக்கண்களிலிருந்தே அவனுடைய கருணை வெள்ளமாக புறப்பட்டவள் தான் இந்த நதி. பெருமானுடைய கண்களிலிருந்து புறப்பட்டு பிரம்மாவனுடைய மனது முழுக்க இவள் நிறைந்தாள். மானசரோவரம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். சரோவரம் என்றால் குளம். மானசரோவரம் எங்கோ ஹிமாச்சலத்துக்குள் உள்ளது. அதற்கு மற்றொரு பொருளுண்டு.
ஓரோர் அடியவனுடைய மனசிலேயும் பகவானுடைய பக்தி நிறைகிறது. அதுவே மானசரோவரம் தானே. மனசே ஒரு சரோவரமாய், மனசே ஒரு குளமானால் அது மானசரோவரம். இப்ப பிரம்மாவனுடைய மனதே குளமாயிற்று. பகவானுடைய கண்களிலிருந்து புறப்பட்ட கருணை பிரம்மாவனுடைய மனத்தில் தங்கி அதுவே பிரம்ம மானசரோவரமாகி அடியார்களுடைய நன்மைக்காக வசிட்டராலே இப்பூவுலகத்துக்கு அழைத்து வரப்பட்டது. அதனாலே பிரம்மாவனுடைய மானசரோவரத்திலிருந்து பிறந்தபடியால் சரயு என்கிற இரண்டாவது பெயர். வாசிஷ்டியின் மற்றொரு பெயர் சொன்னேன். வசிஷ்டாச்சாரியர் தான் இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய சீர்மைக்காக, அயோத்தியினுடைய சிறப்புக்காக இந்த நதியை ஆகாயத்திலிருந்து கீழ்நோக்கி அழைத்து வந்தார். வசிட்டராலே கூட்டி வரப்பட்டபடியால் வாசிஷ்டி என்று பெயர் இவளுக்கு ஏற்பட்டது. அப்ப 3 பெயர்கள் பார்த்தோம். பகவானுடைய கண்களிலிருந்து புறப்பட்டாள் நேத்ரஜா. பிரம்மாவனுடைய மனது முழுக்க குளத்தை போல தேங்கி நின்றாள் சரயு. அங்கிருந்து வசிஷ்டராலே அழைத்து வரப்பட்டாள் வாசிஷ்டி. இந்த நதிக்கு தனிச்சிறப்பே ராம சம்பந்தம். ராமனுக்கு வெகு நாட்கள் முன்பாகவே சரயு நதி உண்டு. சரயு நதியில் தினப்படி ராமன் வந்து நீராடி அவனுடைய அனுஷ்டானங்கள் அனைத்தையும் செய்வானாம். அந்த நதிக்கு இன்று நாமும் வந்துள்ளோம். இந்த நதியின் சிறப்பு, இதன் கரையில் என்ன தான தர்மங்களை புரிந்தாலும் அது பன்மடங்கு பயனை கொடுக்கும். சரயு நதிக்கரையில் செய்யப்படும் கோதானத்துக்கு தனி வைபவம். 6 விடத்தில் வந்தாலும் ஓர் பசு, அருகிலே ஒரு கன்றுக்குட்டி. அதன் வாலை பிடித்து உதகதாரா பூர்வகமாக, அதாவது தண்ணீர் சேர்த்து இந்த பசுவை நம் பிதற்களை நினைவிலே வைத்துக்கொண்டு தானமாக கொடுக்கிறோம். இது நம் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் நன்மை செய்யும். முன்னோருக்கு நன்மை, பின்னோருக்கு நன்மை. அதோடு மட்டுமல்லாமல் பகவான் தர்மசாஸ்திரத்தில் கோதானம் செய்ய வேண்டும் என்று விதிக்கிறார். அப்ப தர்மத்தின்படி நாம் செய்தோம் என்று பெருமானுடைய திருவுள்ளத்தில் திருப்தி ஏற்படும். பகவானுடைய திருவுள்ளம் திருப்தி ஏற்பட்டதென்னால் பிற்பாடு எதுதான் நமக்கு நிகழாது? பக்தியோட சேர்த்து பிதற்களை நினைத்து கொண்டு சரயு வைபவத்தையும் மனதில் வைத்து கொண்டு இங்கு கோதானம் செய்வது சிறந்தது. இப்படி சரயு நதியின் சிறப்புகளை பலவிதத்திலும் நாம் பார்த்தோம். இனி இது நதி புறப்படும் இடம். அவள் எங்கு போய் சேருகிறாள்ங்கிறதை பார்க்க வேண்டாமா? வடதிசையிலிருந்து தெற்கு நோக்கி ஓடி வருகிறாள். அயோத்திக்கு மேற்கே அவள் கிழக்கு நோக்கி திரும்பி விடுகிறாள். அயோத்தி பட்டணத்தையே சுத்தி ஓடி பிற்பாடு கிழக்கு நோக்கி பெருகி ஓடுகிறாள். சாப்ரா என்னும் இடத்தை தாண்டும் போது அவ்விடத்தில் கங்கை, சரயு ஆகிய 2 நதிகளும் சங்கமிக்கின்றன. கௌதம ஆசிரமத்தினுடைய கரையில்தான் கங்கை சரயுனுடைய சங்கமம் உள்ளது. நாம் ஏற்கனவே ஸ்ரீராம அனுயாத்திரையில் முதல் நாள் பிரயாணத்தின் போது கங்கையில் நீராடினோம். அது புண்ணிய நதியில் நீராட்டம். இன்று நாம் சரயுவில் நீராடி இருக்கிறோம். இது 2வது புண்ணிய நதி. கங்கைக்குண்டான சிறப்பு, எத்தனை நதிகள் கங்கையோடு இணைந்தாலும் அதற்கு பிற்பாடு அவை கடலை நோக்கி ஓடும்போது கங்கை என்கிற பெயர் தான் இருக்கும். இப்ப சரயுவும் கங்கையும் சேர்ந்ததுக்காக கங்கா சரயுங்கிற பெயர் வராது, புதியதாக ஒரு நாமமும் சூட்டப்படாது. அது கங்கைக்குண்டான தனிச்சிறப்பு. இன்று நாம் சரயுவை சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். இங்கிருந்து புறப்பட்டு அயோத்தியா நகரத்துக்குள் போய் ராமச்சந்திரனையும் சேவிப்போம். ராமாயணத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஒவ்வொன்றும் எவ்விடத்தில் உள்ளது என்பதையும் பார்ப்போம்.
விஜய். சரையு நதியை பற்றின செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டோம். சரையுவில் நீராடி பரிக்கிரமாவை முடித்து இப்போது பட்டணத்துக்குள் நுழைகிறோம். முதலில் யாரை சேவிக்கலாம்? ராமனுடைய கனக பவனத்தையா, அல்லது ஹனுமான் கத்தியா, அல்லது லக்ஷ்மண் காட்டையா, குப்தார் காட்டா? இவர்கள் எல்லாரை விட யார் உயர்ந்தவர் தெரியுமா? ராமனையே பெற்றுக் கொடுத்த தசரதனும் கௌசல்யையும். அவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு ராமனேது? ராமனை பெற்றுக் கொடுத்த தசரதனை பற்றி முதலில் பார்க்க போகிறோம். தசரத் பவன் என்னும் இடத்தை அடைந்துள்ளோம். அங்கு நடந்த சிறு உபன்யாசத்தை கேட்கப் போகிறீர்கள். இந்த ராமநாமத்தை வால்மீகி என்னும் குயில் நன்கு பாடுமாம். வால்மீகி குயில் பாட ஆரம்பித்ததே அயோத்தி பட்டணத்தை பற்றித்தான். நாம் இப்போ அயோத்தி மாநகரத்தில் உள்ளோம். அயோத்தியா யோத்தும் ந சக்யா இது அயோத்தியா. யோத்தும் சண்டை போடுவதற்கு, ந சக்யா இயலாத ஊர் அயோத்தியா. இந்த ஊரை எதிர்த்து யாரும் சண்டை போட முடியாது. இந்த ஊரத்துள்ளே தாண்டிண்டு உள்ள வந்துட முடியாது. அபராஜிதா. இந்த ஊர் ஆரிடத்துல தோற்றதும் கிடையாது. அப்பேற்பட்ட இக்ஷ்வாகு குல மன்னர்கள் ஒத்தொத்தரா ஆண்டு வந்த ஊர் அயோத்தியா. அதில் ஒத்தொத்தருக்குமே வைபவம் தான். முதல்ல சூரிய பகவான் விவஸ்வான், அவருடைய குலம் இது. இது சூரிய குலம். கண்ணன் சந்திரகுலத்தில் பிறந்தார். அதே போல ராமனோ சூரிய வம்சத்தில் அவதரித்தார். வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி விண்முழுது முயக்கொண்ட வீரன் தன்னையின் குலசேகராழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். அவனோ ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கு கண்ணன். இவனோ வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்கு சூரிய குலத் தோன்றல் ராமன். ராமன் பிறந்தார்னு சொல்லும் போதே பெற்ற வயிற்றுக்குத்தானே பட்டம் கட்ட வேணும். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ஒரு குழந்தை பிறக்க வேணும் என்னால் தாயின் தந்தையும் எவ்வளவு தமம் இருக்கிறார்கள். அது 2 வருஷத்துல பிறந்ததா இருக்கட்டும், இல்லை அது 1000 வருஷத்துல பிறந்ததா இருக்கட்டும். ஏன்னா ராமன் அவதரித்ததுக்கு 60,000 ஆண்டுகள் பிடித்தன. தசரதனுக்கும் கௌசல்யக்கும் விவாகமாகி 60,000 வருஷங்கள் நல்ல செங்கோலாட்சி புரிந்தான் தசரதன். ஆனாலும் புத்திர பாக்கியம் கிட்டவில்லை. அந்த தசரதன் ஆண்ட ஊர்னு சொன்னாலே அயோத்திக்கு தனி சிறப்புத்தானா. இந்த அயோத்தியா என்பது மிக உயர்ந்த வைகுண்டம். அந்த வைகுண்டத்திலிருந்து ஒரு பகுதியே தான் இங்கு அயோத்தியாக ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போ நாம் இருக்கிற இடம் தசரதனுடைய அரண்மனை. இதுக்கு தசரத பவனம், தசரத் மஹால் என்று 2 பெயர் உள்ளது. இது ரொம்ப புராதனமான இடம். கிழியடியேன் கிளம்பரச்சேவே சொன்னேன். இந்த கட்டடங்கள்லாம் இப்போ அன்னைக்கு கட்டினது அப்படியே இருக்காங்கிறது அல்ல. இந்த பட்டணம் முக்கியம், இந்த ஒரு இடமும் முக்கியம். அதில் காலப்போக்கில் எத்தனையோ ஆக்கிரமிப்புகளுக்கு உட்பட்டு இருக்கலாம். இன்னும் இத்தனை ஆக்கிரமிப்பும் தாண்டி அயோத்தியா பேர் மாறாமல் அப்படியே இருக்கும் இல்லையோ, அதுவே பெரிய சமாச்சாரம். அதற்காகவே நாம் பல்லாண்டு பாட்டு போட வேண்டியதான். நாம் எல்லாம் எங்கேயோ இருக்கிறோம், இங்கே வருகிறோம். வந்தவர்களுக்கே அயோத்தியான்னு சொல்லச்சு இவ்வளவு தூரம் இருந்தார். அப்போ இந்த ஊரோடு இருக்கிறவாளுக்கு எவ்வளவு இருக்கும். தினப்படி பிறந்தன்னிலேருந்து மறிக்கிற நாள் வரைக்கும் இங்கேயே பிறந்து எப்பவும் ராமநாமவே தான் கேட்கும், எப்பவும் ஜெய் சீதாராம் தான் கேட்டுட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவா எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கிறவா, ராமனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவா. ராமனாலே இவன் எனக்கு தந்தை தாயாக இருக்கட்டும்னு தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் தசரத மன்னவன். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் கிருத்வாத்மானம் சதுர்விதம் ததா பத்மலாசாட்சா கிருத்வாத்மானம் சதுர்விதம். தாமரைக்கண்ணனான எம்பெருமான் தன்னையே 4 பேராக பிரித்து கொண்டான். தாய் தந்தையராக கௌசல்யையும் தசரதையும் தேர்ந்தெடுத்தான். தசரதன் குழந்தை பெற்றது, தவம் புரிந்தது எல்லாம் வசந்த இடைந்த தசரத பவனந்தான். அதோட சீதாராமர்களுக்கு திருக்கல்யாணம் முடிந்து திரும்ப 3 பல்லக்கள் அழைச்சின்னு வந்து முதல்ல பொண்ணையும் பிள்ளையும் மனாட்டு பண்ணி இறக்கி ஆகணும் இல்லையோ, அது இறங்கின இடமும் இதே இடம்தான். இப்போ தசரத மன்னருடைய அரண்மனை ராஜ தர்பார். இப்போ திருத்தரை நீக்கி போகம் சமர்ப்பித்து ஆரத்தி ஆர்ச்சே நம்ம சேவிக்கலாம். தசரதன் தான் இங்கே பிரதானமாக இருப்பார். பக்கத்தில் தான் ராமலட்சுமணர்களே இருப்பார்கள். 4 குழந்தையும் சேவிச்சுக்கலாம். தசரதனையும் கௌசல்யையும் சேவித்து கொள்ளலாம். அதனாலே ராமனையே பெற்றெடுத்த வயிறு கொண்ட கௌசல்யை, அதற்கு காரணமாக இருந்த தசரதன், அந்த தசரதன் தனக்கு தந்தையா இருக்கட்டும்னு ராமனே தேர்ந்தெடுத்திருக்கணும்னா எவ்வளோ பாக்கியசாலியாக இருந்திருக்கணும் இல்லையோ. தசரதன்னு சொன்னால் 10 திசைகளிலேயும் தன் தேரை நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவன். 10 ரதன் 10 திசையிலையும் தேர் நடத்துவராம். பிதா சம்பராந்தகன் சம்பராசுர யுத்தத்திலே அசுரர்களை ஜெயித்து தேவர்களுக்கு ஜெயத்தையே பெற்றுக் கொடுத்தவன் தசரதன். ஆனால் என்னமோ தெரியலே, அவன் செய்த பாக்கியமோ என்னவோ, அவனும் மோட்சத்துக்கு போனதா சரித்திரம் இல்லை, ஸ்வர்க்கத்துக்கு தான் போயிருக்கார். இப்பேற்பட்ட 4 குமாரர்களை பெற்றிருந்தும் 4 தசரதன் மரிக்கும் போது ஒருத்தரும் கூட இருக்கவில்லை. அது அவசியம் நாம் புரிஞ்சுக்கணும்.
நான் தசரதன் பகவானையே பெத்துட்டு ஒரு 2 பிள்ளை காட்டுக்கு போயிட்டான், இன்னும் 2 பிள்ளை மாமாவனுடைய வீட்டுக்கு யுதாஜித் வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட தசரதனும் ஆறும் இல்லாமல் தான் மரித்து போனான். அதனால பகவானுக்கே தந்தையாக இருந்தால் கூட அவனவன் கர்மாதீனமாக ஜென்மத்தை எடுக்கிறான், ஜென்மாதீனமாகத்தான் பிறப்பு இறப்புகள் ஏற்படுகின்றன. அப்பேற்பட்ட தசரதன் இந்த இடத்துல நாம் சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ ஹாரதி ஆகும். தசரத பவனில் நடந்த கோலாகலமான உற்சவம். ராமனுடைய அவதாரத்துக்காக காத்திருந்தோம். கதவு திறந்தது. ராமனையும் தரிசித்தோம், தசரதனையும் தரிசித்தோம். அனைவரும் இப்போது சேர்ந்து கோலாகலத்தில் கலந்து கொள்வோமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லாறு தமிழொரு முன்னும் ஸ்ருதிகள் 4 எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் இராமானுஷன். என் அழகான ஒரு பாடல் திருவரங்கத்தமதனார் ராமானுஷனுத்தந்தாதியில் பாடுகிறார். இதோ இந்த ஆண்டு இந்த சமயத்தில் ராமானுஜருடைய உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் முத்தமிழ் அறிந்தவர். அதிலே இசைத்தமிழ் எவ்வளவு உயர்ந்தது! அந்த இசையோடு ராமாயணம் பாடப்பட்டது எப்படி? இசையின் சிறப்பென்ன? நாம் எப்படி அதை பக்தியை வளர்க்க பயன்படுத்தி கொள்ளலாம் என்றெல்லாம் பார்த்தோம். இனி முன்னமே சொல்லியிருந்தேன், என்னென்ன ராமாயணங்கள் உள்ளன, அதன் கணக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன், மனசுலேயும் நன்னா வாங்கிக்குங்கோ. நோட்டு புஸ்தகம் இருந்தால் தயவுசெய்து எழுதி கொள்ளுங்கள். வால்மீகி ராமாயணத்தில் சர்க்கங்களின் கணக்கு, ஸ்லோகங்களின் கணக்கு ஒத்தொத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. பாலகாண்டத்தில் 77 சர்க்கங்கள், 2266 ஸ்லோகங்கள். அயோத்தியா காண்டத்தில் 119 சர்க்கங்கள், 4185 ஸ்லோகங்கள். ஆரண்ய காண்டத்தில் 75 சர்க்கங்கள், 2441 ஸ்லோகங்கள். கிஷ்கிந்தா காண்டத்தில் 67 சர்க்கங்கள், 2453 ஸ்லோகங்கள். சுந்தர காண்டம் அனைவருக்கும் பிடித்தது, மிக உயர்ந்தது, 68 சர்க்கங்கள், 2807 ஸ்லோகங்கள். யுத்த காண்டத்தில் 128 சர்க்கங்கள், 5675 ஸ்லோகங்கள். ஆக முதல் 6 காண்டங்கள் வரை 534 சர்க்கங்கள், 19827 ஸ்லோகங்கள். இது தவிர 7வது காண்டம் உத்தரகாண்டம். அதில் 111 சர்க்கங்கள், 3373 ஸ்லோகங்கள். ஆக மொத்தம் கூட்டினால் 645 சர்க்கங்கள், 23200 ஸ்லோகங்கள். இதை தவிர சேர்க்கப்பட்டவையாய் 14 சர்க்கங்களும் 664 ஸ்லோகங்களும் கூட சில சமயங்களில் படிக்கப்படுகின்றன. அதையும் சேர்த்துனுட்டால் 23864 ஸ்லோகங்கள். அதைத்தான் 24000ங்கிறோம். 24000 ஸ்லோகங்களா சுவாமி என்று மலைக்கிறோம். மலைக்க வேண்டாம். பிரம்மா அவர் இருக்கிற சத்தியலோகத்திலே 100 கோடி பிரவிஸ்தரமான ராமாயணம் இருக்கான். இப்போ நாம் பார்க்குற ராமாயணம் மட்டும் இல்லை, 100 கோடி 100 கோடி ஸ்லோகங்கள்.
அவ்வளவு பெரிய ராமாயணம் இருக்குது. அது அவருக்கு இருக்கிற ஆயுளுக்கு அவரால் படிக்க முடியும், அவருக்கு இருக்கிற சக்தி ஆற்றல் அறிவுக்கு படிக்க முடியும். நம்மாட்ட இருக்கிறவா படிக்க முடியுமா? அதுக்குத்தான் பிரம்மாவே அருள் கூர்ந்து நம் பேரில் கருணையோடே வால்மீகியை தூண்டி அவர் நாக்கில் சரஸ்வதி தேவியை உட்கார்த்தி வைத்து நன்னா சுருக்கி நாம் எல்லாரும் பாராயணம் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஸ்ரீராமாயணத்தை கொடுத்துள்ளார். எப்போதும் இதன் பெருமை நிலைக்கும். ராமாயணம் இருக்கும் வரை வால்மீகியினுடைய பெருமை நிலைக்கும். இது வால்மீகி ராமாயணத்தின் சிறப்பு பார்த்தோம். அதே போல காயத்ரி ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம் என்றெல்லாம் உண்டு. ஒரு அழகான கணக்கு பார்க்கலாமா? காயத்ரின்னு சொல்கிறோமே, 24 எழுத்துகள். 24ன்னு வச்சேவே நம்ம 24,000 ஸ்லோகங்களோட தொடர்பு தெரிகிறது. முதல் ஸ்லோகம் இப்போ சொன்னனே, தபஸ்வாத்தியாய நிரதம். வால்மீகி நாரதரிடத்தே பேசத் தொடங்கின ஸ்லோகம். அல்ல த என்ன ஆரம்பிக்கிறது? காயத்ரி எப்படி தொடங்கும்? தத் சவிதுரு வரேணியம் என்ன ஆரம்பித்து தானே 24 எழுத்து. அதில் த சவிதுரு வரேணியம் என்ன ஓரோரு எழுத்தும் முதல் ஸ்லோகம். வால்மீகி ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம் எடுத்துட்டா தான்னு இருக்க போகிறது. அதே போல் காயத்ரியினுடைய அடுத்தடுத்து எழுத்து எடுத்துட்டேன்னு வச்சுங்க, 1000ஆவது 2000ஆவது 3000ஆவது 24,000ஆவது ஸ்லோகம் வரைக்கும் போனோம். இந்த 24 எழுத்துக்களே அந்தந்த ஸ்லோகத்தின் தொடக்க எழுத்தாக உள்ளது. அப்போ காயத்ரி மந்திரமே ராமாயணமாக பிறந்திருக்கிறது என்னும் கூறுவார்கள். நம்முடைய தமிழில் ஆச்சரியமாக கம்பநாடர் 10,000 பாடல்களுக்கு மேல் இயற்றினார். அதுவே கம்பராமாயணமாக கொண்டாடப்படுகிறது. தேரெழுந்தூர் மருவி அப்பனுடைய ஆஸ்தானம். இப்பவும் மாயவரம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற தேரெழுந்தூர் கோசக பெருமான். அந்த பெருமானின் அனுகிரகத்தால் கம்பர் தேரெழுந்தூரில் அவதரித்தார். ரொம்ப ஆச்சரியமான இடம். இன்னைக்கு அந்த கம்பருக்கு மணிமண்டபம் மிக அழகாக விளங்குகிறது. கம்பர் தானே வால்மீகி ராமாயணத்தை நன்கு கற்று அதன் கருத்தையெல்லாம் உள்ளத்தில் தேக்கி கொண்டு பாடணும்னு ஆசை கொண்டார். அவருடைய பிறப்பு தேதி 1180 1250 என்றும் கூறப்படுகிறது. அவரே தான் வால்மீகி ராமாயணத்தை படித்து அதன் அடிப்படையில் கருத்துக்கள் அழகா சொன்னேன்னு தானே தெரிவிக்கிறார். தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பு அரோ. தேவபாஷையில், அதாவது வடமொழியில் சம்ஸ்கிருதத்தில் 3 பேர் ராமாயணம் பாடினார்கள். வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர். அந்த 3 பேர் பாடினதிலே முதல்ல பாடினாரே வால்மீகி. அதன் படிக்கு நான் கம்பராமாயணம் இயற்றியுள்ளேன். தேரெழுந்தூரில் பிறந்தார். ரொம்ப ஆச்சரியமாக கம்பராமாயணத்தை இயற்றினார். இனிய தமிழ், கொஞ்சு தமிழ், தீன் தமிழ், சென் தமிழ். கண்டிப்பாக ஒன்றொன்றும் கம்பராமாயணம் நாம் படிக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியிலே கூட எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் கம்பராமாயண பாடல்களையும் சேர்த்தே தெரிவிக்கிறேன். அதை இசையமைத்து நீங்கள் கேட்கவும் கேட்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பாஷை, நம்முடைய பாஷை. அவர் சொல்கிறார் கம்பரே, பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுவரோ. நான் ஏதோ பாடியிருக்கேன், பெரிய புலவனெல்லாம் இல்லை. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெரிய புலவனாக இருந்தாலும் நான் ஒன்றும் இல்லையே, பகவானுடைய அருளால் என்ன பாடினேன். இதை நாம் புரிஞ்சுக்கணும். நான் செய்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட நான் ஒரு கருவி. இதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை. நான் செய்பவன் கர்த்தா என்ன பல காரியங்கள் ஒழுங்காக நடக்காது. பகவான் தான் செய்பவர், அவர் தான் செய்விப்பவர். நான் ஒரு கருவி. எனக்கு இருக்கிற பக்தியால் பாடினேன். பித்தர் பேசவும், பித்தர் என்ன பேசியிருக்காரோ, ஒன்றும் தெரியாத குழந்தைகள் பேசினது, பக்தர் பேசினது, இதெல்லாத்தையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏதோ பாடினேன், என் பக்தியினுடைய உந்துதலால் பாடினேன் என்று கூறுகிறார். ஆச்சரியமான பாடல்கள். அந்த கம்பராமாயணம் ஸ்ரீரங்கத்தில் மேட்டு அழைசிங்கர் சன்னதிக்கு முன்னால், தாயார் சன்னதிக்கு முன்னால் அரங்கேற்றப்பட்டது. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வடக்கு வாசல் வழியே உள்ளே நுழைந்தால் கம்பர் அரங்கேற்ற மண்டபம். இது நாதமுனிகள் காலத்திலேயே நடந்ததாக சொல்லுகிறார்கள். அவர் அதை பாடணும்னு வந்தார். எளிதில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒத்துப்பார்களா? மேலே மேலே பாடிக்கொண்டே இருக்கிறார். அந்த சமயத்தில் கடைசி விபீஷணன் ராவணனுக்கு நல்லது எடுத்து சொல்கிறார். இப்படித்தான் ராவணா, ஹிரண்யகசிபு நரசிம்ம பெருமானிடத்தில் அபச்சாரப்பட்டார். கடைசியில் தூண பிளந்து கொண்டு நரசிம்மன் பிறந்தார். ஹாஹான்னு சிரித்தார் என்று இரணிய வதை படலம் கம்பராமாயணத்தில் தான் உண்டு.
வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. அதை பாடிண்டே இருக்கிறச்சே நிஜமாவே அங்க இருந்த நரசிங்க பெருமாள் மேட்டழசிங்க பெருமாள் ஹா 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 ஹான்னு சிரிச்சாராம். உடனே பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஓ இது பிரமாணம், ஏற்றுக்கொள்ளத்தக்கது, உண்மை கம்பராமாயணம் என்று கூறினர். எண்ணிய சகாப்தம் 807 மேல் சடையன் வாழ்வு நண்ணிய வெண்ணை நல்லூர் தன்னிலே கம்பநாடன் பண்ணிய ராம காதை பங்குனி அத்த நாளில் கண்ணிய அரங்கர் முன்னே கவி அரங்கேற்றினனே. பங்குனி மாசம் ஹஸ்த நட்சத்திரத்தில் அரங்கர் முன்னே கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்டது. அரங்கர் அரங்கேற்ற வேண்டாமா? அவ்வளவு பெருமை கம்பராமாயணத்துக்கு. இதே போல ராமச்சரித மானஸ் வடக்க முழுக்க ரொம்ப பிரபலம். பாடினது துளசிதாசர். 1532 1623 வரை வாழ்ந்தார். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் ராஜ்பூர் என்னுமிடத்தில் பிறந்தார். அநேகமாக வாராணசி, காசி அதில் தான் வாழ்ந்து அதில் தான் இயற்றினார். இது சௌபாயி தோஹா என்று சொல்லுவார்கள். சௌபாயின்னா 4 வரி இருக்கக்கூடிய பாடல், நடுல தோஹா 2 வரி இருக்கக்கூடிய பாடல் இருக்கும். அவர் எழுத ஆரம்பித்ததே ஸ்ரீராமநவமி அன்று. ராமச்சரித மானஸ், மானஸ்னா பெரிய ஏரி குளம், ராமகதை என்பது நிறைந்திருக்கும் குளம், அது ராமச்சரித்த மானஸ். இதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்ப்போம். ராமாயணம் இவ்வளவு பெருசு, கவலைப்பட வேண்டாம். அந்தந்த இடத்துக்கு போயிட்டா அதது நமக்கு நன்கு புரிய ஆரம்பிப்போம். பார்ப்போம்.